பண்ருட்டி வேல்முருகன் நியாயமான கோரிக்கைகளை வைத்தாலும் அவர் என்ன கேட்டுட்டாரு? நானும் கடந்த 3½ ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச எழுந்துக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை மட்டம் தட்டுவது, ஏளனமாக பேசுவது, அவரை கேலி செய்வது, இதைத்தான் வழக்கமாகவே வைத்திருக்கிறார் அப்பாவு. வேல்முருகன் அவர்கள் என்ன தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்கு சம்பந்தமாக கேட்டாரா? அல்லது தன்னுடைய தனிப்பட்ட ஏதாவது வழக்கு சம்பந்தமாக அவர் கேட்டாரா? எனக்கு தெரிந்த அவர் பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். மேடைகளில் பேசியதற்காகவும், சில கருத்துக்களை தெரிவித்ததற்காகவும், அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டதற்காகவும் பல வழக்குகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்குகளுக்காக அவர் பேசினாரா சட்டமன்றத்தில்? இல்லை. அவர் பேசியது, அவர் முன்வைத்தது நியாயமான கோரிக்கை. அது என்ன கோரிக்கை? விழுப்புரத்தில் சமீபத்தில் வட மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பு, அதில் முக்கியமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்களெல்லாம் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணத் தொகையாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற தொகை 2000 ரூபாய். நீங்கள் என்ன பிச்சை போடுகிறீர்களா என்று அவர் கேட்கிறார். நியாயமான கேள்வி.